இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் 10 நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம வினா வடிவில் பார்க்க போகிறோம். இந்த 10 கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை மார்க் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன? ஆன்சர் 5 நாடுகள். ஆன்சர் 5 நாடுகள். இனி இரண்டாவது கேள்வி, வாக்காளர்கள் பாகம் எண், வரிசை எண் உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள உதவும் செயலி என்ன? வாக்காளர்களின் பாகம் எண், வரிசை எண் உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்ள உதவும் செயலியின் பெயர் என்ன? ஆன்சர் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப். ஆன்சர் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப். இனி மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது? எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது? 2024 ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. அது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி? அதுதான் நடைபெற உள்ளது. எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது? ஆன்சர் 33வது ஒலிம்பிக் போட்டி. இனி நான்காவது கேள்வி பார்க்கலாம். வாக்காளர்களின் இடது கையில் வைக்கப்படும் மையில் உள்ள இரசாயன பொருளின் பெயர் என்ன? வாக்காளர்களின் இடது கையில் வைக்கப்படும் மையில் உள்ள இரசாயன பொருளின் பெயர் என்ன? ஆன்சர் சில்வர் நைட்ரேட். ஆன்சர் சில்வர் நைட்ரேட். இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். வாக்குப்பதிவுக்கு பிறகு செல்லுபடியான மொத்த வாக்குகளில் எவ்வளவு வாக்குகள் பெறவில்லை என்றால் வேட்பாளர் செலுத்திய டெபாசிட் தொகை முழுவதும் பறிமுதல் செய்யப்படும்? வாக்குப்பதிவுக்கு பிறகு செல்லுபடியான மொத்த வாக்குகளில் எவ்வளவு வாக்குகள் பெறவில்லை என்றால் வேட்பாளர் செலுத்திய டெபாசிட் தொகை முழுவதும் பறிமுதல் செய்யப்படும்? ஆன்சர் 6ல் 1 பங்கு. ஆன்சர் 6ல் 1 பங்கு. இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை நாடுகள் தற்காலிக உறுப்பு நாடுகளாக உள்ளன? ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன? அது 5. இது என்ன கேள்வினா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எத்தனை நாடுகள் தற்காலிக உறுப்பு நாடுகளாக உள்ளன? ஆன்சர் 10 நாடுகள். ஆன்சர் 10 நாடுகள். இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். ராம நவமி தினத்தில் அயோத்தி ராமர் கோவில் பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் வகையில் அங்கு பொருத்தப்பட்டுள்ள கருவி எந்த வகையை சார்ந்தது? ராம நவமி தினத்தில் அயோத்தி ராமர் கோவில் பாலராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் வகையில் அங்கு பொருத்தப்பட்டுள்ள கருவி எந்த வகையை சார்ந்தது? ஆன்சர் ஆப்டோ மெக்கானிக்கல். ஆன்சர் ஆப்டோ மெக்கானிக்கல். இனி எட்டாவது கேள்வி பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வைப்புத் தொகையாக எவ்வளவு செலுத்த வேண்டும்? மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வைப்புத் தொகையாக எவ்வளவு செலுத்த வேண்டும்? அதாவது டெபாசிட் தொகை எவ்வளவு? ஆன்சர் ஒரு வேட்பாளருக்கு 25,000 ரூபாய். ஆன்சர் ஒரு வேட்பாளருக்கு 25,000 ரூபாய். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 12,500 ரூபாய். அதாவது 25,000ல் பாதி, 12,500 ரூபாய். இனி 9வது கேள்வி பார்க்கலாம். வாக்காளர்களின் இடதுகை விரலில் வைக்கப்படும் மை
எந்த ஆண்டு முதல் பயன்படுத்தப்படுகிறது? வாக்காளர்களின் இடது கை விரலில் வைக்கப்படும் மை எந்த ஆண்டு முதல் பயன்படுத்தப்படுகிறது? ஏற்கனவே இது பற்றி நம்ம ஒரு கேள்வி பார்த்தோம். அந்த மை எந்த வேதிப்பொருளினால் ஆனது? சில்வர் நைட்ரேட். இவ்வாறு வைக்கப்படும் நடைமுறை எந்த ஆண்டு முதல் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது? ஆன்சர் 1962ஆம் ஆண்டு முதல். 1962ஆம் ஆண்டு முதல். இனி 10வது கேள்வி பார்க்கலாம். வாக்காளரின் கை விரலில் வைக்கப்படும் மையை தயாரித்து வழங்கும் நிறுவனத்தின் பெயர் என்ன? வாக்காளரின் கை விரலில் வைக்கப்படும் மையை தயாரித்து வழங்கும் நிறுவனத்தின் பெயர் என்ன? ஆன்சர் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் நிறுவனம். மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் நிறுவனம். அவ்வளோதான். நம்ம 10 வினாக்களை டெஸ்ட் மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு எவ்வளோ கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.